ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற ஆம்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹை பட்ஜெட்டில் ஹை அண்ட் பேஸ், ஹை அண்ட் சரௌண்டிங், ஹை அண்ட் சென்ட்ரு வாய்ஸ்லாம் பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கடைக்கு ஆடியோ டெமோ போட்டு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு நம்மளுக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் ஆர்டர் தான். ஒரு திருப்பூரில் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. ஆம்பு மட்டும் நம்ம உருவாக்குனது மட்டும்தான். நம்ம ஆம்பு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நண்பா. நம்மளோட கடைக்கு வர கஸ்டமருக்கு செக் பண்ணி காட்டுறதுக்கு ஆம்பு இல்லை. ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே நண்பா அப்படின்னு சொல்லி அவருக்காக இந்த ஏவி ரிசர்வ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை குவாலிட்டியான ஹை ப்ரைஸுங்க. அதாவது ஹை பட்ஜெட்டில் இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பை தூக்க கூட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. 4 புஷ்ஷு கூட பார்த்திங்கன்னா மெட்டல் புஷ்ஷு தான் போட சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு பிராண்டடாகவே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 4 புஷ்ஷுமே பார்த்திங்கன்னா மெட்டல் புஷ்ஷு தான். இன்ஃபர்டடான மெட்டல் புஷ்ஷை போட்டு தான் இந்த ஆம்புக்கு பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சு ஹைட்டில் அகார்லிக் பேனலில் பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க. பேக் டெத்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு கேப்னட்டு, ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஹைட்டில் இந்த கேப்னட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 பாட்டம் புஷ்ஷும் பாருங்கள் அப்படியே பிராண்டடாக இருக்கிற மாதிரி மெட்டல் பாட்டம் புஷ்ஷு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆன்-ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா மெட்டல் சுவிட்சு, ஓகேங்களா. எல்லாமே ஹை குவாலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆடியோ ரிசல்ட்டு மிரட்டி விடுது. ஏன்னா அந்தளவுக்கு இதோட ஏவி ரிசீவரில் அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க கேட்டது எல்லாமே கடைக்கு டெமோக்கு அப்படிங்கிறனால நடுத்தரமான சாங், ஓல்டு சாங், நியூ சாங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஆம்பு டிசைன் பண்ண நண்பா. நம்மளோட கடைக்கு வர்ற நண்பர்களுக்கு ஆடியோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காட்டுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோவாக இருக்கணும். எனக்கு அந்தளவுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க. நம்மளோட கடையில் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆம்பு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காகவே இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே வயர்லாம் பார்த்துக்குங்க, ஒரு இடத்துல கூட உங்களுக்கு பிசுறு தட்டாது. ஏன்னா அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளை எப்படி வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணியிருக்கேன். வயர்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு தெரியாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வயரிங்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க முடியும், அம்மிங்னஸை அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இதில் வயரே எங்கே இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. அந்தளவுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். ஆடியோ ரிசல்ட் தரமாக இருக்கும். நான் அந்தளவுக்கு செக் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 5 சேனல் போர்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சச்சன் சுருதியோட 5 சேனல் போர்டு தான். அதாவது LM38886 ஐசி பயன்படுத்தி தான் இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஐசியை வச்சு நம்ம ஒரு ஆம்பு ரெடி பண்ணி போட்டேன். அதை என்னமோ பார்த்தாரோ என்னமோ தெரியல, எனக்கு அதே மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடு நண்பா. நம்ம கடைக்கு வேணும், நீங்கள் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணி மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காகவே இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 12 டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 16 ஆம்பியரில் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 80,000 MFTயில் 8 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்காது. APYயோட டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இந்த சப்பு போர்டு பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஒரு சார் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு 10 போர்டு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட நேம் போட்டே கொடுத்துருவார். நம்மளோட ஓன் போர்டுன்னு சொல்லி நம்ம ஒரு விளம்பரம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த போர்டு பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் மார்க்கெட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. ஃப்ரண்ட் லுக்கு அப்படியே லாங் வியூவிலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு. ஆனால் ஹை பட்ஜெட்டு ரிசல்ட்டு மிரட்டி விடும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைடில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகார்லிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட நேம் கொடுத்துருப்பேன். உங்களோட நேமே போட்டு கொடுத்துருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பண்டா ஜாக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். ஏசி மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஏசி மெயின்ஸ் கார்டு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பேக் சைடில் நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா ஏபி ரிசோர்லுக்கு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பவர் ஆம்பு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஆடியோ செக் பண்ணி காட்டுறக்காண்டி
இதிலிருந்தே உங்களுக்கு ஃப்ரீ அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். சப்புக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ அவுட் எடுத்துக்கலாம். அதாவது இதில் 3 HDMI இன் வந்துடும், ஒரு ஆர்க் லைன் வந்துடும். இந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 2 ஆப்டிக்கல் லைன் வந்துடும், 2 கோஆக்சல், ஒரு ஆக்சல் லைன் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ அவுட் எடுத்துக்கலாம். அதாவது கஸ்டமர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆம்பு கேட்குறாங்க, பவர் ஆம்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கிறக்காண்டி இந்த இடத்துல அவுட்டு எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ அவுட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க பவர் ஆம்பா ரெடி பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல சிக்னல் எடுத்து செக் பண்ணி காட்டுறக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காட்டுறக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆம்பில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆடியோ ரிசல்ட்டு இந்த ஆம்பு நல்லாவே பக்காவே கொடுக்கும். பட் இருந்தாலும் பவர் ஆம்புக்கு ஒரு சிக்னல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அவர் என்ன கேட்டாரோ அதை நம்ம அப்படியே போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வரக்கூடிய சப்பு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கிடைக்கும். சப்பு பவர் ஆம்புக்கும் எனக்கு ஃப்ரீ சிக்னல் எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்பு ஃப்ரீயாக விட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது சப்பு பவர் ஆம்பு மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ சிக்னலில் யூஸ் படுத்தி சப்பு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ போட்டு செக் பண்ணி ஆம்பை டெலிவரி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த ஆம்போட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆடியோ ரிசல்ட்டு தரமான ஒரு ரிசல்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாகவே இருக்குது. மோஸ்ட்லி நான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணேன், இவ்வளோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்ஸ் டைம் தான் ரெடி பண்ணி கொடுங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். சப்பு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பேஸு, ஏபிவையோட ட்ரெண்ட் டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான், சூப்பராக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி அப்படியே பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வயரிங்க்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்புலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆம்பு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஏன்னா இந்த ஆம்போட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஹை ப்ரைஸாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டாக இருக்குது. இந்த 5 சேனல் போர்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 1,200 1,100 ரூபாய்க்கு மேலே போகுது. இப்போ மார்க்கெட்டில் அவ்வளோ ரேட்டுக்கு போகுது. ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்த பொருளுங்கிறனால நம்ம ரெடி பண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால அதோட விலை நேரம் எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு சரியாக தெரியல. அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் அந்த 40,000 to 42,000 இந்த ரேஞ்சில் வந்துடும். நம்ம அசம்பிள் கூலியோட இதோட திங்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துடும், அந்த பட்ஜெட்டுக்கு வந்துடும். சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு. ஓகே, இதுவரையும் நம்மளோட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த திங்ஸ்லாம் வந்து அவரே கொடுத்து பண்ண சொல்லியிருக்காரு. பட்டு நம்மளோட டிசைன் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் ஆம்புகளுக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் பக்கா ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ.